கவனி ராஜா, லாஸ்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் பார்த்தோமா? ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் பார்த்துருக்கோம். மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் இஸ் நதிங் பட் என்ன? ஸ்டாண்டர்ட் மைனஸ் ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஆக்சுவல் பிரைஸ். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஆக்சுவல் பிரைஸ் இஸ் நதிங் பட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். அதுக்கான ரீசன் ரெண்டு என்னன்னா, ஒன்னு பிரைஸ், இன்னொன்னு குவான்டிட்டி. பிரைஸ்ல பிரைஸை கம்பேர் பண்ணணும், குவான்டிட்டில குவான்டிட்டியை கம்பேர் பண்ணணும். ஸோ பிரைஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ் இன்டு ஆக்சுவல் குவான்டிட்டி. வேற இங்க ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ். ஓகேவா? இதுக்கான ரீசன் ரெண்டா இருக்கலாம். எதுக்கு? SQ மைனஸ் AQ இன்டு SP கான ரீசன். இது என்ன வேரியன்ஸ்? குவான்டிட்டி வேரியன்ஸ். குவான்டிட்டிக்கான வேரியன்ஸ் ரெண்டு ரீசன் இருக்கலாம். ஒன்னு மிக்ஸ், இன்னொன்னு சப் எஃபிஷியன்சி ஆர் ஈல்டு வேரியன்ஸ். கரெக்டா? இதுக்கெல்லாம் நம்ம என்னென்ன டேட்டா தேவை? எனக்கு SQ, RSQ, AQ, SP, AP. நல்லா கவனிச்சுக்கோ, இந்த டேட்டா கண்டுபிடிக்கிறது தான் மேட்டர். அதுக்கப்புறம் உனக்கு நல்லாவே ஃபார்முலா தெரியும். SP இன்டு SQ மைனஸ் AP இன்டு AQ. இங்க SP மைனஸ் AP பிரைஸை கம்பேர் பண்ணி குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணு, இங்க குவான்டிட்டியை கம்பேர் பண்ணி பிரைஸை மல்டிப்ளை பண்ணு. இங்க மிக்ஸ் வேரியன்ஸ்ல இது ரெண்டு ஈக்குவல் ஆயிடும். ஸோ பீங் டோட்டல் ஈக்குவல், ரேஷியோ செக் பண்ற. ஸோ மிக்ஸ் வேரியன்ஸ் RSQ மைனஸ் SP, ஈல்டு வேரியன்ஸ் SQ மைனஸ் RSQ இன்டு SP. இந்த ஃபார்முலா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது ஒரு ஃபர்ஸ்ட் படிக்கும்போது ஃபார்முலா, ஐயோ என்னடா இவ்வளவு பெரிய ஃபார்முலா, நம்பர் மெத்தட்ல எல்லாம் படிப்பாங்க. நம்பர் மெத்தட்ல கேட்டு படிச்சேன்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரியாது. ரெண்டாவது, மிக்ஸ் வேரியன்ஸ் மட்டும் கண்டுபிடினா உனக்கு எல்லாமே கண்டுபிடிச்சாதான் மிக்ஸ் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க தெரியும். அது சில ஒரு நம்பர் ஒன்று இருக்கு, 1 2 3 4 4 கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? எப்படின்னா இப்படி இருக்கும். இதுல பிரைஸ் எந்த ஆக்சிஸ்ல வரும்? இந்த ஆக்சிஸ்ல வருமா? இங்க வரும். சரி, AP SP SP APன்னு வச்சுக்கோ. இங்க வரும். இங்க SQ RSQ AQ. சரியா? இது பேரு 1, இது பேரு 2, இது பேரு 3, இது பேரு 4. இது கண்டுபிடிச்சிடணும். 1 3 1 2 1 4 4 3 3 2. 1 3 1 2 1 4 4 3 3 ஒரு நம்பர் மனப்பாடம் பண்ணிக்கணும். 1 minus 4 ஃபர்ஸ்ட் வேரியன்ஸ், 3 minus 4 செகண்ட் வேரியன்ஸ், 1 minus 3 தேர்ட் வேரியன்ஸ், 2 minus 3 ஃபோர்த் வேரியன்ஸ், மிக்ஸ் ஃபிஃப்த் வேரியன்ஸ் 1 minus 2. இதுதான் வந்து நம்பர்ஸ் மெத்தட்னு வாங்க. இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல இதை நீ தப்பா மல்டிபிளிகேஷன் போட்டக்கூடாது. மல்டிபிளிகேஷன் போட்டாலும் ஆன்சர் தப்பாயிடும். ரெண்டாவது, இதுல மிக்ஸ் வேரியன்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் என்னன்னு கேட்டா உனக்கு புரியாது. 5 வேரியன்ஸ் கேட்கும்போது ஆன்சர் போட்டுருவேன். மெட்டீரியல்ல 2, லேபர்ல 2, ஓவர்ஹெட்ஸ்ல 2 கேட்டான்னு வச்சுக்கோயேன், கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். சில பேர் இப்படி படிச்சிருப்பாங்க, ஏன்னா சில பேர் இப்படி நடத்திருக்கிறதுனால சில பேர் இப்படி படிச்சிருப்பாங்க. சில புக்ஸ்ல இப்படி தான் கொடுத்துருப்பான். ஸோ நம்பர் மெத்தட் நான் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டேன். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு இந்த வேரியன்ஸ் வருது, இந்த வேரியன்ஸோட ஆன்சர் வச்சு என்ன பண்ணலாம், அதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த வேரியன்ஸோட மதிப்பு இருக்கே தவிர சும்மா வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயம் கிடையாது. ஸோ ஃபார்முலா உனக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும். 5 ஃபார்முலா சொன்னா டக்குன்னு சொல்லலாமா? SP இன்டு SQ மைனஸ் AP இன்டு AQ, SP மைனஸ் AP இன்டு AQ, இது அவ்வளவுதான். இன்டு AQ, SQ மைனஸ் AQ. குவான்டிட்டி கம்பேர் பண்ணும்போது பிரைஸை மல்டிப்ளை பண்ணு. அடுத்தது குவான்டிட்டி தான் கம்பேர் பண்ண போறோம். மிக்ஸ்ல என்ன குவான்டிட்டி? RSQ மைனஸ் AQ இன்டு SP, SQ மைனஸ் RSQ இன்டு SP. இதான் ஃபர்ஸ்ட் வேரியன்ஸ். மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், இது பிரைஸ் வேரியன்ஸ், இது யூசேஜ் வேரியன்ஸ், மிக்ஸ் வேரியன்ஸ், ஈல்டு வேரியன்ஸ். கரெக்டா? இது 5 ஃபார்முலா. இது கண்டுபிடிக்கிறது மேட்டரே கிடையாது. ஃபார்முலா நாட் அட் ஆல் பிக் இஷ்யூ. இதுதான் பிரச்சனை. என்னது? இந்த SQ எது, RSQ எது, AQ எது, SP எது, AP எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் பிரச்சனை. அதுல ஸ்டாண்டர்ட் பிரைஸ், ஆக்சுவல் பிரைஸ் பிரச்சனை கிடையாது, ஈஸி. அவனே கொஸ்டின்ல கொடுத்துருப்பான். ஆக்சுவல் குவான்டிட்டி கொஸ்டின்ல கொடுத்துருப்பான். 2 மெட்டீரியல்னா 2 மெட்டீரியல், 3 மெட்டீரியல் 3 மெட்டீரியல் கொடுத்துருவான். RSQ கண்டுபிடிக்கிறது, SQ கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப 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 நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பிஃபோர் இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, RSQ இஸ் நதிங் பட் என்ன? ஆக்சுவல் குவான்டிட்டி கன்சியூம்டு. இதோட டோட்டல் இன் என்ன ப்ரொபோர்ஷன்? ஸ்டாண்டர்ட் ப்ரொபோர்ஷன். ஆக்சுவல் குவான்டிட்டி கன்சியூம்டு இன் ஸ்டாண்டர்ட் ப்ரொபோர்ஷன். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை ரிவைஸ் பண்ற. என்ன ப்ரொபோர்ஷனுக்கு? SQவோட ப்ரொபோர்ஷனுக்கு AQவை ரிவைஸ் பண்ற. அதனால இதுக்கு பேர் RSQன்னு சொல்லலாம், AQன்னு சொல்லலாம். ரிவைஸ்ட் ஆக்சுவல் குவான்டிட்டின்னு சொல்லலாம், ரிவைஸ்ட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டின்னு சொல்லலாம். ஸோ RSQ நான் சொல்லுவேன், RAQன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஸோ அது கண்டுபிடிக்கிற என்னது? ஆக்சுவல் குவான்டிட்டியோட டோட்டலை இதான் ஒரிஜினலா கன்சியூம் பண்ணிருக்க, இவ்வளவுதான் பண்ணிருக்கணும், பண்ணிருக்க. அதை இப்படி இந்த ரேஷியோல பண்ணிருந்தா எப்படி பண்ணிருப்ப? அதான் என்னது? RSQ. இப்ப எல்லாமே போட்டுட்டோம்னா டேட்டா முடிஞ்சது. இப்ப நான் ஒரு சம்மா சால்வ் பண்றேன். ஃபர்ஸ்ட் சம்முக்கு மட்டும் நான் 5 வேரியன்ஸ் கண்டுபிடிப்பேன்.
செகண்ட் சம் தேர்ட் சம்லாம் புதுசா நிறைய டேட்டா கொடுத்து சம் போடுவேன். எல்லாத்துக்கும் இந்த டேபிள் மட்டும் தான் போடுவேன். டேபிளுக்கு அப்புறம் நீ சம் போட்டுக்கணும். டேபிள் போட்டா போதும்ல. இதுல இருந்து எஸ்கியூ எப்படி ஆர்எஸ்கியூ எப்படின்னு போடணும். ஃபர்ஸ்ட் சம் எப்படி பிரசன்ட் பண்ணணும் நான் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் சம் கவனி. இந்த சம்லயே ஒரு கான்செப்ட் டீச் பண்ணிடுறேன் கவனி. மெட்டீரியல் எக்ஸ் ஒய்னு 2 மெட்டீரியல். அப்ப எத்தனை வேரியன்ஸ் வரும்? 4 வேரியன்ஸ், 5 வேரியன்ஸும் வரும். குவான்டிட்டி 2 kg 4 kg. பிரைஸ் 3 rupees 2 rupees. இதெல்லாமே ஸ்டாண்டர்ட். நல்லா கவனி. 1 unit of product A requires X 2 kg 4 kg. இது ஸ்டாண்டர்ட். actual data X Y 1100 kg at 3.1 rupee. Thousand 800 kg at 2.2. Actual output of product A is 500 units. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேட்டா டேபிள் SQ RSQ AQ SP AP. RSQ வருமா வராதா? வரும். ஏன்னா 2 ரா மெட்டீரியல். பிரைஸ் போட்டுடலாமா? 3 2 2.2. both the price variance are adverse. கரெக்டா? இங்க 3 3.1, இங்க 2 2.2. அப்ப both the price variance are adverse. AQ 1100 1800 total 2900. இது என்னது? actual quantity. standard quantity 24 னு கொடுத்திருக்கான். 2 standard quantity for X, 2Y க்கு standard quantity 4. இப்ப 2வையும் 1100 கம்பேர் பண்ணி 1098 டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? கம்பேர் பண்ணலாமா? கம்பேர் பண்ணாம பண்ண கூடாதா? முடியாது. ஏன்? அது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் 1 யூனிட் கொடுத்திருக்கான். இங்க நம்ம எதோட தான் கம்பேர் பண்ணணும்? இப்போ என் வண்டியோட 1 லிட்டர் மைலேஜ் 10 கிலோமீட்டர். 1 லிட்டர் மைலேஜ் 10 கிலோமீட்டர். 200 கிலோமீட்டர் போயிருக்கேன். 8 லிட்டர் தான் போட்டிருக்கேன் டீசல். 8 லிட்டரையும் 10 கிலோமீட்டர் கம்பேர் பண்ணலாமா? அதுக்கான அவுட்புட் தான் என்ன பண்ணி ஆகணும்? கம்பேர் பண்ணணும். அப்போ இங்க நம்ம யூனிட் எத்தனை யூனிட்? 500 யூனிட். அங்க ஆனா 1 யூனிட் கொடுத்திருக்கான். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த சம்னு கிடையாது, எந்த சம்லயுமே சரி, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். SQ இஸ் ஆல்வேஸ் ஃபார் AO. சரி, என்ன சார் SQ இஸ் ஆல்வேஸ் ஃபார் AO? அதுக்கு பின்னாடி தான் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அந்த கான்செப்ட் நான் இன்னும் உங்களுக்கு சொல்லல, கவனி. தெர் இஸ் 3 டிஃபரெண்ட் டேர்ம் நீ படிச்சிருப்ப. ஒன்னு ஸ்டாண்டர்ட், இன்னொன்னு பட்ஜெட்டட், இன்னொன்னு ஆக்சுவல். இது மூணுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன கிரைட்டீரியா எல்லாமே சொல்றேன், கவனி. இப்போ நார்மலா நம்ம வீட்டுல ரைஸ் வைப்போம். 1 டம்ளர் ரைஸ்க்கு எத்தனை டம்ளர் தண்ணி? 5 டம்ளர், 4 டம்ளர், 3 டம்ளர் ஊத்துறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ 1 டம்ளர் ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி ஊத்துவாங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட். இது தட் இஸ் யூனிவர்சல். அது சேஞ்ச் ஆகாது. 1 டம்ளருக்கு இதுங்கிறது பிக்ஸ்டு. இதுதான் என்னது? ஸ்டாண்டர்ட். 1 கிலோமீட்டருக்கு என் வண்டி மைலேஜ் 80 லிட்டர் கொடுக்குங்கிறது ஸ்டாண்டர்ட். 1 கிலோமீட்டருக்கு என் மைலேஜ் 40 70 கொடுக்குங்கிறது ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்ட் எப்படி பிக்ஸ் பண்ணுவாங்க நான் லேட்டர் டேட்ல சொல்றேன். ஸ்டாண்டர்ட் எப்படி பிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் அப்புறமா சொல்றேன். பட்ஜெட் என்ன தெரியுமா? இப்போ 1 டம்ளர் வச்சா 3 டம்ளர் தண்ணி ஊத்தணும். எங்க வீட்டுக்கு 10 பேர் சாப்பிட வராங்க. ஒரு ஆள் 1 டம்ளர் சாப்பிடுவாங்க. அப்ப நான் எத்தனை டம்ளர் சாதம் வைக்கணும்? 10 டம்ளர் சாதம் வைக்கணும். 10 டம்ளர் சாதம் வச்சா எத்தனை டம்ளர் தண்ணி ஊத்தணும்? 10 டம்ளர் சாதம் வைக்கிற 32 டம்ளர் ஊத்தி இருக்கலாம், 28 ஊத்தி இருக்கலாம்,
30 ஊத்திருக்கலாம். இது டிபெண்ட்ஸ் அப்பான் த சர்க்கம்ஸ்டன்ஸ். தட் இஸ் ஆக்சுவல். சார் அப்ப என்ன சார் ரிலேஷன்? இங்கேயும் பாரு, ஸ்டாண்டர்டுக்கும் பட்ஜெட்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. பட்ஜெட்டுக்கும் ஆக்சுவலுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. என்னன்னு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. இப்போ இந்த தண்ணி வச்சது வந்து ஆகாஷ்னு வச்சுக்கோ. சாதம் வைக்க சொன்னா ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. 10 பேர்னா 10 டம்ளர் சாப்பிடுவாங்கப்பா. 10 டம்ளருக்கு 30 டம்ளர்ட்டாங்க. அவன் 10 டம்ளருக்கு அரிசியை போட்டான். தண்ணி ஊத்தும் போது யாருக்கோ போனை போட்டான். சோ தட் எத்தனை டம்ளர் தண்ணி ஊத்துனான்றது தெரியல. அவன் 32 ஊத்திருக்கலாம், 28 ஊத்திருக்கலாம், 30 ஊத்திருக்கலாம், ஏதோ ஆயிடுச்சு. இப்போ ஆகாஷ்ட நான் தான் அவங்க அம்மா போயிட்டு ஆகாஷ்ட, ஏன்டா ஆகாஷ் 30 டம்ளர் தண்ணி ஊத்த வேண்டிய இடத்துல 3 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கியடா, 30 டம்ளர் தண்ணி ஊத்த வேண்டிய இடத்துல 3 டம்ளர் ஊத்திருக்கியடா, மீதி 27 டம்ளர் மிஸ் பண்ணிட்டியடான்னு சொன்னா என்னோட கேள்வி கரெக்டா தப்பா? என்னோட கேள்வியே தப்பு. ஏன்னா 30 டம்ளருக்கு அவன் எத்தனை ஊத்திருக்கணும்? அவன் இதெல்லாம் ஊத்திருக்கான், 32 ஊத்திருக்கான். 30க்கு 32 ஊத்திட்ட எப்படி? இங்க பாரு, அவன் எவ்வளவு ஊத்திருக்கான்னு இதை வச்சுப்போம். அவன் ஆன்சர் ஊத்துனது 32 ஊத்திருக்கான். 32 ஊத்திட்டியடா, 3 தானே ஊத்திருக்கணும் கேட்கணுமா? 32 ஊத்திட்டியடா, 30 தானே ஊத்திருக்கணும் நான் கேட்கணுமா? இந்த 2 கேள்வி நான் எந்த கேள்வி அவனை கேட்கணும்? அவன் 32 ஊத்திட்டான், அவன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி 32 ஊத்திட்டியடா, 3 தானே ஊத்திருக்கணும். நீ சொன்னது 3 தானே, நான் ஒரு டம்ளருக்கு 3 தானே சொன்னேன், அதுதானே ஊத்திருக்கணும். ஆனா நான் எவ்வளவு ஊத்திருக்கேன்? 32. இந்த கம்பாரிசன் கேள்வி கரெக்டா? 32 ஊத்திட்டியடா, 30 தானடா ஊத்திருக்கணும்னு சொல்றது கரெக்டா? அப்போ ஸ்டாண்டர்டையும் ஆக்சுவலியும் நெவர் டு பி கம்பேர், எப்பயுமே கம்பேர் பண்ண கூடாது. ஏன்னா ஸ்டாண்டர்டுங்கிறது ஆக்சுவலுக்காக கம்பாரிசன் டேட்டாவே கிடையாது. ஸ்டாண்டர்ட ஃபார் ஆக்சுவலா மாத்தனா அது பேர் தான் பட்ஜெட். ஸ்டாண்டர்ட ஃபார் ஆக்சுவலுக்காக மாத்தலாம், ஆக்சுவலா மாத்தனா இல்ல, ஸ்டாண்டர்ட ஃபார் ஆக்சுவலுக்காக மாத்தலாம். ஏன்னா பட்ஜெட்டோட அவுட்புட்டும் ஆக்சுவலோட அவுட்புட்டும் சேம். அதனால ஸ்டாண்டர்ட ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு மாத்தினா அது பேர் என்ன ஆயிடும்? அந்த டேட்டாவையும் ஆக்சுவல் டேட்டாவையும் கம்பேர் பண்ணலாம். அப்ப நம்ம இங்க படிக்கிற SQ is nothing but standard quantity for actual output which is nothing but budgeted. இப்ப பாரு, இதுக்கும் செக் பண்ணா ரேஷியோ காமன். 1க்கு 3, 10க்கு 30. இதுக்கும் செக் பண்ணா என்ன ரேஷியோ, என்ன காமன்? இதுக்கும் செக் பண்ணா அவுட்புட் காமன். 2 அவுட்புட் காமனா இருக்கிறத மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? கம்பேரே பண்ண முடியும். 4 வீலரையும் 2 வீலரையும் கம்பேர் பண்ணலாமா? 4 வீலரையும் 2 வீலரையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுத்தோட அவுட்புட்டே வேற. இதோட சிசி வேற, அதோட சிசி வேற. இது எத்தனை போற கெப்பாசிட்டி வேற, அது எத்தனை போற கெப்பாசிட்டி வேற. அங்க 5 பேர் போலாம், இல்ல 2 பேர் தான் போலாம். சோ இது ரெண்டுத்தையும் டைரக்டா, அப்ப நம்ம கம்பேரிசன் எப்படி இருக்கணும்? ஸ்டாண்டர்ட் டைரக்டா எப்பயுமே நெவர் டு பி கம்பேர்ட் வித் ஆக்சுவல். ஸ்டாண்டர்ட் மஸ்ட் பி கன்வெர்ட்டட் டு பட்ஜெட்டட் so that it can be easily compared with actual. ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர், ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாய் கரண்ட். ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாய் கரண்ட். நீ 1000 யூனிட் கன்சியூம் பண்ணிருக்க, எவ்வளவு வரும்? 10,000 ரூபாய். அவன் 12,000 ரூபாய் பில்லு போட்டிருக்கான் ஈபில தெரியாம. அவன்கிட்ட போயிட்டு, சார் ஒரு யூனிட் 10 ரூபா தானே வரும், அப்ப 12,000 ரூபாய் போட்டுறீங்க, 10 மைனஸ் 12,000 மீதி 11,000 ரூபாய் கேட்க முடியுமா? சார் 10,000 தானே வந்திருக்கணும், மீதி 2,000 எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னு கேட்க முடியுமா? பட்ஜெட் தான் கம்பேர் பண்ண முடியும். ஒரு யூனிட்டுக்கு எப்படி கரண்ட் எடுக்க முடியும்? நம்ம அவன் எத்தனை யூனிட் கன்சியூம் பண்ணிருக்கோம் அத்தனை யூனிட் மல்டிப்ளை பண்ணிக்கணும்ல. சோ தட் இந்த 2 cannot be compared with the 1,100. அப்ப இந்த 2ங்கிறது ஸ்டாண்டர்ட், பியூர் ஸ்டாண்டர்ட், should be converted to actual. அதுக்கு பேர் தான் என்னது? பட்ஜெட். அப்ப இந்த 2 into 500 is nothing but 1,000. 4 into 500 is nothing but 2,000. Now it can be compared. இங்க என்ன வந்துரும்? 3,000. ஆனா ஸ்டாண்டர்டுக்கும் பட்ஜெட்டுக்கும் எது மாறாது? 1க்கு 2 ரேஷியோல இருக்கா, 2னா 4 இருக்கா, 1னா 2. ரேஷியோ எப்பயுமே மாறாது. இப்போ RSQ is nothing but 2,900 same total in the proportion 1:2 proportion. 1:2 proportion போடும்போது 2,900 divided by 3 into 2,900 divided by 3 into 1 966 2 1934 டேட்டா கிடைச்சிச்சா? இப்போ ஏன் இந்த டேட்டா கம்பேர் பண்றோம்னு புரியுதா? அடுத்த ஒரு விஷயம், அடுத்த விஷயத்த இருக்கு ஒண்ணு, இந்த ஸ்டாண்டர்டுக்கான விஷயம். அதை நம்ம ஓவர் ஹெட்ஸ்ல பார்ப்போம், இன்னும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓவர் ஹெட்ஸ் வேரியன்ஸ் போடுறோம்ல, அதுல பார்க்கலாம். இப்போ இது போட்டாச்சா? இப்போ நீ எப்படி பிரசன்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வேரியன்ஸ் என்ன வேரியன்ஸ்? மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் இஸ் SQ into SP AQ into AP for material X. எப்படி போட்டுருக்கணும் பக்கத்துல X is equal to SQ எவ்வளோ?
1000 into 3 இங்க பாரு 1000 into 3 மைனஸ் AQ எவ்வளோ 1100 into 3.1 கரெக்டா கால்குலேட்டர்ல அப்படியே 1000 into 3 இங்க பாரு எக்ஸாம்ல இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்லாம் போட தேவையில்ல 1000 into 3 3000 1100 into 3.1 1360 அப்புறம் அதெல்லாம் போட தேவையில்ல கால்குலேட்டர் எடுத்துக்கோ இதுதான் ஸ்டெப் நம்ம 12th 5th மேக்ஸ் 6th மேக்ஸ்ல தான் இதை காமிக்கிறது ஸ்டெப் ஐபிசிசி லெவல்ல இதுதான் ஸ்டெப் டைரக்டா ஆன்சர் போடக்கூடாது அதுதான் தப்பு இதுதான் ஸ்டெப் இதுனா என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டல இதுக்கு எப்படி இந்த ஆன்சர் மல்டிப்ளை பண்ணா அது எப்படி வந்துச்சுன்னா நீ என்ன பண்ண தேவையில்ல காட்ட தேவையில்லை இங்க பாரு 1000 into 3 3000 m பிளஸ் போட்டுக்கோ 1100 into 3.1 3410 வா m மைனஸ் போடு ஏன்னா இதுல இருந்து இது மைனஸ் ஆயிடும் எம்ஆர்சி பிளஸ் பண்ணா அதுவே ஆட்டோமேட்டிக்கா அட்வர்ஸ் மைனஸ்ல காட்டுதா அப்போ 410 அட்வர்ஸ் இது எக்ஸுக்கு ஒய்க்கு கண்டுபிடிக்கணும் ஒய்க்கு 2000 into 2 4000 போடாத தப்பா போயிடும் அதுதான் தப்பு ஏன்னா SQ 2000 SP 2 காமிக்கணும் அதனால 2000 into 2 மைனஸ் 1800 into 2.2 சோ ரெண்டு ஸ்டெப் தான் ஆன்சர் எம்ஆர்சி கிளியர் பண்ணிடணும் எம்ஆர்சி டெபிட் மெத்தட் கிளியர் ஆயிடும் 2000 into 2 4000 m plus 1800 into 2.2 equal to 3960 m minus போட்டா 40 favorable அப்போ ஆன்சர் 360 adverse சாரி ராஜா 370 adverse இது ஃபர்ஸ்ட் வேரியன்ஸ் கரெக்டா செகண்ட் வேரியன்ஸ் மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு SP minus AP into இதுதான் பெஸ்ட் பிரசன்டேஷன் டோட்டல் மெத்தட்ல டைரக்டா 370 வந்துரும் ஏக்கு என்ன ஒய்க்கு என்ன வராது ஆனா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல எக்ஸோட மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் will be is equal to எக்ஸோட மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் எக்ஸோட மெட்டீரியல் குவாண்டிட்டி வேரியன்ஸ் ஒய்யோட மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் is equal to பிரைஸும் குவாண்டிட்டி ஆட் பண்ணா அந்த ஆன்சர் வரும் ஏன்னா இதோட ரீசன் அத தான இருக்க முடியும் நம்ம டோட்டல் போடக்கூடாது இதுல தான் நம்ம எக்ஸுக்கு தனியா போடுறோம் ஒய்க்கு தனியா போடுறோம் டோட்டல் போட்டுறோம் இந்த மெத்தட் தான் பெஸ்ட் மெத்தட் உனக்கு மார்க்கே குறைக்க முடியாது SP என்ன 2 3 3.1 into AQ கரெக்டா ஆன்சர் ஒரே ஸ்டெப்ல போட்டுரு 3 minus 3.1 என்ன 0.1 into 1100 1110 adverse 2 2.2 SP minus AP 2 2.2 AQ அப்ப 0.2 into 1800 360 adverse அப்போ 470 adverse ஆன்சர் 470 அடுத்து என்ன வேரியன்ஸ் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் ஆர் மெட்டீரியல் குவாண்டிட்டி வேரியன்ஸ் SQ minus AQ into SP ஃபார் எக்ஸ் இது ஃபார் ஒய் அது டோட்டல் இப்ப ஃபார் எக்ஸ் போடலாமா x is equal to SQ எவ்வளோ 1000 minus 1100 கரெக்டா into SP 3 அப்ப 100 into 3 minus 100 3 minus 300 adverse y 2000 minus 1800 SQ 2000 1800 AQ SQ minus AQ into SP 2 200 into 2 favorable ஏன்னா 2000க்கு 1100 தான் favorable அப்போ 100 adverse sorry 100 favorable 100 favorable 470 adverse 370 adverse 410 110 300 300 110 add பண்ணா 410 400 favorable 360 adverse நெட்டா 40 favorable each material tally ஆகணும் total tally ஆகணும் இதுக்கப்புறம் நீ proof எழுதணும் proof material cost variance is equal to material price variance material usage variance material price இது வந்து 370 LHS adverse 470 adverse plus 100 favorable LHS is equal to RH useful proof அடுத்தது மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் ஃபார்முலா என்ன RSQ minus AQ into SP குவாண்டிட்டியை கம்பேர் பண்ணாலே பிரைஸ் ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும் அடுத்து இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும் இது பேர் மிக்ஸ் இது பேரு மறந்து போச்சா எதுல டோட்டல் ஈக்குவலா இருக்கு RSQ AQ க்கும் அப்ப ரேஷியோ செக் பண்றோம் எது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ ஈக்குவல் இது ரெண்டுத்துக்கும் அப்ப மிக்ஸ் செக் பண்ண இது குவாண்டிட்டி செக் பண்றோம் ஈல்டு RSQ இது மைனஸ் இதுவா
966 minus 1100 இது for x, for y என்ன 1934 minus 1800 into 3 into 2 கரெக்டா பாரு 966 minus 1100 134 into 3 966 minus 1100 134 into 3 402 adverse இதானே இது சின்ன நம்பர்ல இருக்கு அப்ப மைனஸ் வந்துரும் adverse 1934 minus 1800 134 into 2 268 favorable yield variance is equal to SQ for x for x என்ன 1000 minus 966 அப்படியே போடலாமா 1000 minus 966 போட்டா 34 into 3 34 into 3 போட்டா 102 கரெக்டா ஃபேவரபிளா இதுல இருந்து இத மைனஸ் பண்ணா ஃபேவரபிள் தானே இங்க ஃபேவரபிள் 102 இங்க 402 அட்வர்ஸ் 300 ஃபேவர் அட்வர்ஸ் இது x ஓடதா இது x ஓடதா இது ரெண்டுத்தோட ஆட் தான் இது என்னது அடுத்த ப்ரூஃப் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ்க்கான ரீசன் ரெண்டு மிக்ஸ் வேரியன்ஸ் sub usage variance or yield variance அப்ப இங்க 300 adverse is equal to 402 adverse plus 102 favorable ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆயிடும் பிளஸ் மைனஸ் 300 ஆயிடும் இப்போ y கண்டுபிடிப்போமா y க்கு என்ன தெரியுமா ஆன்சர் இருக்கும் 400 minus 268 என்ன 132 ஆன்சரா இருக்கும் இங்க செக் பண்ணி பாப்போமா 2000 minus 1934 2000 minus 19 போட்டா 66 into 2 standard price 132 favorable 132 favorable plus 268 favorable 400 favorable so மேட்டர் எங்க தெரியுமா இருக்கும் ஒரு சம் மேக்ஸிமம் ஒரு 5 minutes கூட கிடையாது இந்த வீடியோ 3 minutes இருக்கும்னு நினைக்கிறேன் சம் ஆரம்பிச்சு இது மேட்டர் இதுக்கு அப்புறம் டக் 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 சப்ஸ்டிடியூஷன் அதுல உனக்கு ஈச் ராம் இது ரெண்டு பேரு இதோட டோட்டல் இது ரெண்டுத்தையும் டோட்டல் ஆட் பண்ணா ஒரு டோட்டல் வரும் எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறோம் பாரு 402 அட்வர்ஸா plus 268 favorable அப்ப 134 adverse கரெக்டா இங்க 132 favorable plus 102 favorable அப்ப 234 favorable 234 favorable 134 adverse set off பண்ணா 100 favorable 100 favorable plus 475 adverse இதான் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இவ்வளவுதான் சம் இந்த டப்பா முடிச்சுனா அதுல ஒண்ணுமே இல்ல இந்த டப்பால என்ன நம்பர் ஃபில் பண்றியோ அதுதான் ஆன்சர் இந்த நம்பர் நீ ஒழுங்கா டப்பா ஃபில் பண்ணினா இது எல்லாமே கரெக்டா வந்துரும் நீ பிராக்டிஸ் பண்ண வேண்டியது அது கிடையாது இது நிறைய பேர் தப்பா நினைச்சுப்பாங்க நம்ம ஃபார்முலா தப்பு போட்டுறோம் ஃபார்முலா நீ மறக்க மாட்டேன் ஏன்னா பிரைஸ் வேரியன்ஸ்ல பிரைஸை கம்பேர் பண்ணணும் குவான்டிட்டி வேரியன்ஸ்ல குவான்டிட்டியை கம்பேர் பண்ணணும் பிரைஸ் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ்ல ஆர்எஸ்கியூ ஏக்யூ ஈல்டுல எஸ்கியூ மைனஸ் ஆர்எஸ்கியூ இங்க பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிரும் பிரைஸ் அதிகமா இருக்கு சோ பிரைஸ் வேரியன்ஸ் வில் பி அட்வர்ஸ் 1100 அப்ப எக்ஸ் ஓட குவான்டிட்டி வேரியன்ஸ் அட்வர்ஸ் 1800 அப்ப y ஓட குவான்டிட்டி வேரியன்ஸ் ஃபேவரபிள் செக் பண்ணி பாரு ஃபேவரபிள் அட்வர்ஸ் எஃபெக்ட் பண்ணா இது நெட் சோ உனக்கு क्वेश्चनலயே ஆன்சர் தெரிஞ்சிரும் பாதிடும் நீ இத கரெக்ட்டா கண்டுபிடிச்சனா அது ஈஸி புரியுதா ராஜா இப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் சொன்னா தெரியுமா இதுதான் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நல்லா கவனி எஸ்கியூ ஆர்எஸ்கியூ ஏக்யூ எஸ்பி ஏபி இந்த டேபிள் தான் நீ கரெக்டா போட்டுறணும் இந்த டேபிள் கரெக்டா போட்டா உனக்கு ஃபார்முலா வச்சு ஆன்சர் போடுறது ஈஸி இந்த டேபிள் தப்பு பண்ணிட்டா உன்னோட ஆன்சர் அவுட் உனக்கு கீழே போடுற எல்லா ஆன்சரும் அவுட்புட் இப்போ எஸ்கியூ தப்பு பண்ணா கன்ஃபார்ம் 6 மார்க் அவுட் ஏன் தெரியுமா எஸ்கியூ காஸ்ட் வேரியன்ஸ்ல வந்துரும் குவான்டிட்டி வேரியன்ஸ்ல வந்துரும் ஈல்டுல வந்துரும் ஆர்எஸ்கியூ எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோ ரெண்டு வேரியன்ஸ் அவுட்
மிக்ஸ்லயும் வந்துடும், ஈல்ட்லயும் வந்துடும். ஏக்யூ அடிச்சுட்டு வச்சுக்கோ, அகைன் 3 வேரியன்ஸ் அவுட் ஆயிடும். எஸ்பில அடிச்சா 3 வேரியன்ஸ், 4 வேரியன்ஸ் கூட எஸ்பி போயிடும். ஏபில போட்டினா 2 வேரியன்ஸ் கன்ஃபார்ம் மினிமம் அவுட். சோ நீ இதுல ஏதாவது ஒரு இடத்துல தப்புனாலும் 3 இடத்துல மினிமம் மிஸ்டேக் ஆயிடும். ஏன்னா 3 வேரியன்ஸ்ல சேம் டேட்டா தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் திருப்பி திருப்பி. ஆர்எஸ்கியூ மட்டும் தான் 2, இது எல்லாமே 3 2 3 தான். ஏபி பாரு மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ்ல வந்துடும், பிரைஸ் வேரியன்ஸ்ல வந்துடும், முடிஞ்சு போச்சு, 2 வேரியன்ஸ் அவுட் ஆயிடும். சோ ரொம்ப சேஃபா நீ என்ன பண்ணணும், போடணும். கவனி, ஏபி கொஸ்டின்லயே கொடுத்துருப்பான், இதுல எந்த டவுட்டும் கிடையாது. எஸ்கியூ கொஸ்டின்ல கொடுத்துருப்பான், இந்த டவுட் கிடையாது. சில இடத்துல ஏபி என்ன பண்ணுவான், 1100 kg கொடுத்தான் தெரியுமா, 2.2 கொடுக்காம மொத்தமா 3410 கொடுத்துருவான். நீ டிவைட் பண்ணா ஏபி கிடைச்சிடும். ஏக்யூ அது இது மாதிரி கொடுத்துருவான், ஏக்யூ கொடுத்துருவான். ஏக்யூவோட டோட்டல் பேர் தான் ஆக்சுவல் குவான்டிட்டி கன்சியூம்ட். இந்த ஆக்சுவல் குவான்டிட்டி கன்சியூம்ட் எடுத்து வந்து இங்க போடணும். போட்டு ஆர்எஸ்கியூ எந்த ப்ரொபோர்ஷன்ல பிரிக்கணும், இப்ப 2:4 கொடுத்தான்ல அந்த ப்ரொபோர்ஷன்ல பிரிச்சிடணும். கடைசியா தான் என்ன கண்டுபிடிக்கணும், எஸ்கியூ. எஸ்கியூ இஸ் நதிங் பட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். ஆர்எஸ்கியூ இஸ் நதிங் பட் actual quantity, RSQ actual quantity consumed in standard quantity proportion. இத மறந்துடவே கூடாது. SQ is always for actual output or actual output. ஏன்னா இதுவும் actual outputக்கு தான் இருக்கும், இதுவும் இதுக்கு தான் actual outputக்கு தான் போடணும். RSQ is actual quantity consumed in standard quantity proportion. நான் அடுத்த வீடியோல இப்ப போட போற வீடியோல எல்லா சம்மே ஹை லெவல் ப்ராப்ளம், லைக் எல்லாமே ஃபைனல் ப்ராப்ளம் தான், இன்டர்வே ப்ராப்ளம் கிடையாது. எல்லாமே இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல இன்டர் எக்ஸாம்ல கேட்க ஆரம்பிச்சிட்டான் அந்த கொஸ்டின்ஸ்லாம். லாஸ் வரும், என்ன வரும், லாஸ் வரும். இப்போ ஆக்சுவல் குவான்டிட்டி கன்சியூம் ஆச்சுல, சரி எக்ஸாம்பிள் இங்க 3000 kg கன்சியூம் ஆச்சா, 2900 kg, அவுட்புட் வந்து 2500 தான் வந்திருக்கு. இந்த அவுட்புட் எவ்வளவு தான் வந்திருக்கு, இப்ப இதே சம்க்கு நான் போட சம்க்கே 2500, ஏன்னா 400 லாஸ். கரெக்டா? இப்ப இந்த 2900 தான் இங்க போடணும், அதை பிரிச்சிருவேன். இப்ப இங்க என்ன போடுவேன் சொல்லு. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவு, 2500க்கு எவ்வளவு இன்புட்னு கண்டுபிடிக்கணும். என்னது கண்டுபிடிக்கணும், 2500க்கு இன்புட். அவன் சொல்லியிருப்பான் 10% லாஸ் ஆயிடும் நீ எவ்வளவு போட்டாலும் சொல்லுவான். அப்ப நான் ஒரு யூனிட் போட்டனா அதுல எவ்வளவு லாஸ் ஆயிடும், அப்ப எனக்கு எவ்வளவு கிடைக்கும், 2500 கிடைக்கணும். அப்ப நான் இதுல 10% போயிடும், அப்ப எனக்கு இருக்கிறது எத்தனை பர்சன்ட் தான், 90%. அப்ப 2500 டிவைடட் பை 90% போட்டா எனக்கு இங்க ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பரை 40-60 அந்த ப்ரொபோஷன்ல நம்ம என்ன பண்ணணும், பிரிக்கணும். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு ஒரு சம் போட்டு காட்டவா. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம் கவனி. %40 of material A, 60% of material B. ஓகேவா, இது ஸ்டாண்டர்ட். அட்டு ஏதோ வச்சுக்கோ, 3 rupees 2 rupees வச்சுக்கோ, உன் பேருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆக்சுவல் 90 tons 110 tons. ஓகேவா, 182 tons produced. எத்தனை டன் ப்ரொடியூஸ்டு, 10% லாஸ் ஆன் இன்புட். ஓகேவா, இப்போ எஸ்பிஏபி பிரச்சனையை விட்டு இதுல அட்டு 3.1 அட்டு 2.2 கொடுத்துருப்பான், அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்ப பிரச்சனையே எஸ்கியூ ஆர்எஸ்கியூ ஏக்யூ, ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ்ல இருந்தா வரணும். எஸ்பிஏபி போட்டு ஆர்எஸ் ஏக்யூவா, ஏக்யூ கொடுத்துட்டேனா 90 110 ஆட் பண்ண என்ன வருது, ஆனா அவுட்புட் எவ்வளவுதான் வந்திருக்கு, 182 tons. அப்ப 18 tons லாஸ். இது ஆக்சுவல் லாஸ். இது என்ன லாஸ், ஆக்சுவல் லாஸ். அது தேவையில்லாத விஷயம், சும்மா பேருக்கு செட்டப் பண்றதுக்கு மட்டும். ஏன் இங்க எப்படி வச்சுங்கிறதுக்கு மட்டும் நான் போட்டிருக்கேன், மற்றபடி தேவையே இல்லை. இப்ப இந்த 200 எங்க போட்டுருணும், இது எந்த ப்ரொபோர்ஷன்ல பிரிப்பேன், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ப்ரொபோர்ஷன். எஸ்கியூ ப்ரொபோர்ஷன் எவ்வளவு, 4:6, that is 40% 60%. அப்ப 200ல 40% னா 80, 60% னா 120. கரெக்டா? எஸ்கியூ
ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்ன? எஸ்கியூ பக்கத்துல ஒரு வார்த்தை சொல்லிடணும். எஸ்கியூ இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளோ? ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளோ? 182 டன்ஸ் உனக்கு அவுட்புட் வேணும்னா எவ்வளவு இன்புட் போடணும்னு கேக்குறோம். எவ்வளவு போடணும்? இது போட்டிருக்க இவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு போடணும்ன்ற டேட்டாவை தான் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். 182 டன்ஸ்க்கு எவ்வளவு இன்புட் கண்டுபிடிக்கிறது. இப்போ ஒரு டன் போட்டா 10% லாஸ் ஆகி 0.9 டன் வருமா? எவ்வளவு போட்டாலும் எத்தனை பர்சன்ட் லாஸ் ஆயிடுமா? 10% லாஸ் ஆயிடும். உனக்கு எத்தனை டன் அவுட்புட் வேணும்? கரெக்டா? ஏதோ ஒரு இன்புட் போட்டிருப்ப, அதுல 10% லாஸ் போக 182 வரும். ஆனா நான் 200 போட்டுதான் எனக்கு 182 வந்திருக்கு. கரெக்டா? இப்ப இந்த 182 அவுட்புட் இங்க இருக்கும். ஏதோ ஒரு அமௌண்ட்ல 10% போயிடுது. ஏதோ ஒரு அமௌண்ட் இஸ் 100%. அதுல 10% போனா இது எத்தனை பர்சன்ட்? அப்ப 182 டிவைடட் பை 90% போட்டா 202. ஆன்சர் 202. 100% வந்துடும். இல்ல ரிமைனிங் இருக்கு தெரியுமா? இதான் லாஸ். 20 இஸ் த லாஸ். இப்ப 202 40:60 பிரிச்சுனா 80.8 60% போட்டினா 121.2. இப்போ எஸ்கியூ, ஆர்எஸ்கியூ, ஏக்யூ, எஸ்பி, ஏபி கிடைச்சிருச்சு. எல்லாரும் என்ன தெரியுமா தப்பு பண்ணிடுவாங்க? இந்த 182 40:60 பிரிச்சிருவோம். அது தப்பு. இந்த 200 இங்க போட்டு 40:60 பிரிச்சிருவோம். அதுவும் தப்பு. ஆக்சுவல் குவான்டிட்டி கன்சியூம் எங்க தான் வரணும்? ஆர்எஸ்கியூக்கு தான் வரும். பக்கத்துல தான் போடணும். இந்த ரெண்டு டோட்டல் தான் சேமா இருக்கணும். இதுக்கும் தான் லிங்க். இதுக்கும் லிங்க். இதுக்கும் தான் என்ன இருக்கணும்? லிங்க். இப்போ இந்த 10% சம் கொஸ்டின் என்ன பண்ணிடுவான்? ஆஃப் அவுட்புட்ன்றுவான். இது நான் இன்புட்னு சொன்னேன். அவுட்புட் சொன்னா இதுல 10% லாஸ் ஆயிடுமா? அப்படி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா டோட்டல் இன்புட் சொன்னா இதுல 10%, இந்த அமௌண்ட்ல 10%, அப்ப மீதி 90%. இதுல 10% போட்டு அது மீதி அங்க போயிடும். அவன் எப்படி கொடுத்துருக்கானோ அது நம்ம என்ன பண்ணிடணும்? போட்டுக்கணும். கரெக்டா? அப்போ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இங்க வர நம்பர் இஸ் பேஸ்ட் தான் இங்க இருக்கிற நம்பர். இது டம்மி. இது எங்கேயுமே கம்பேர் பண்ணக்கூடாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண 10% லாஸ். நார்மல் லாஸ் எப்பயுமே 10% தான் இருக்குமா? கிடையாது, கூட இருக்க குறைச்சிருக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு அது தேவையில்ல விஷயம். இந்த நம்பர் சேம். இதுக்கும் ப்ரொபோர்ஷன் ஈக்குவல். இதுக்கும் டோட்டல் ஈக்குவல். இந்த நம்பர் எங்க இருந்து கொண்டு வருவ? ஆக்சுவல் அவுட்புட். ஏன்னா எஸ்கியூ இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல். அப்ப இங்க என்ன அவுட்புட் இருக்கோ அதுக்கு பேஸ் தான் இன்புட். இந்த அவுட்புட்டுக்கு எவ்வளவு இன்புட்னு கண்டுபிடி. ஏன்னா நான் இந்த 200 இன்புட் போட்டா நல்லா புரிஞ்சுக்கோ. 200 இன்புட் போட்டு அதை 200 இன்புட்டோட கண்டுபிடிக்கவே கூடாது, கம்பேரே பண்ணக்கூடாது. அவுட்புட்டுக்கும் அதுக்கான அவுட்புட்டுக்கு நீ எவ்வளவு டேட்டா எவ்வளவு யூஸ் பண்ணிருக்க, அந்த அவுட்புட்டுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கணும் ஸ்டாண்டர்டா. அவுட்புட்டுக்கு நீ யூஸ் பண்ணது 200, 182க்கு ஸ்டாண்டர்டா நீ யூஸ் பண்ணிருக்க வேண்டியது 202. அப்போ 80.8க்கு 90, 121க்கு வெறும் 110 தான். அப்போ குவான்டிட்டி வேரியன்ஸ்ல இதுல பாத்தீங்கன்னா அட்வர்ஸ், இதுல பாத்தீங்கன்னா ஃபேவரபிள். பிரைஸ் வேரியன்ஸ் அது தனியா வந்துடும். அது ஒரு வேரியன்ஸ் நீ போட்டு பார்த்து அதுக்கான அனலைசிஸ் பண்ணணும். பிஃபோர் தட் ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏக்யூவோட டோட்டலும் ஆர்எஸ்கியூ டோட்டலும் சேம். எஸ்கியூட ப்ரொபோர்ஷனும் ஆர்எஸ்கியூட ப்ரொபோர்ஷனும் சேம். எஸ்கியூ கொடுக்காமலே எஸ்கியூட ப்ரொபோர்ஷன் கொடுத்துருப்பான். இது கண்டுபிடிச்சா இது கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எஸ்கியூ கண்டுபிடிக்கிறது லாஸ்டா தான் இருக்கணும். எஸ்கியூட ப்ரொபோர்ஷன் எதுவும் ஈக்குவலா இருக்கும், ஆர்எஸ்கியூட ப்ரொபோர்ஷனும் சேம். எஸ்கியூ ப்ரொபோர்ஷன் கொடுத்துட்டான் 40:16. எஸ்கியூ நம்பர் கொடுத்தானா? கொடுக்கல. ஆனா 40:16 வச்சு நீ இதை போட்ட. இப்ப எஸ்கியூக்கு நம்ம எங்க போனோம்? அவுட்புட் போயிடணும். அவுட்புட்டுக்கான இன்புட் 100% லாஸ் இல்லைன்னா இதை அப்படியே தூக்கி போட்டுடலாம். அதனாலதான் சில இடத்துல அப்படியே தூக்கி போட்டுருவோம். அவுட்புட் தூக்கி இந்த இடத்துல போட்டுறது. லாஸ் இல்ல அப்படின்னா ஒரு யூனிட்னா 182 அப்படி தூக்கி போட்டோம். லாஸ் இருக்குல்ல, அப்ப நான் 100 யூனிட் போட்டா எனக்கு 80 யூனிட் தான் கிடைக்கும். எத்தனை யூனிட் போட்டா? 80 யூனிட் தான் கிடைக்கும். எனக்கு 8000 யூனிட் வேணும். நான் எத்தனை யூனிட் போட்டிருக்கணும்? 800. இங்க இன்டூ 1000 இன்டூ 100 போட்டிருக்கேன். அப்ப இன்டூ 100னா 10,000. சாரி 10,000. இந்த 10,000 தூக்கி இங்க போடு. நீ போட்டது வேற ஏதாவது ஒரு அமௌண்டா இருக்கும், அதனாலதான் உனக்கு 8,000 கிடைச்சிருக்கணும். ஆனா நீ 10,000 போட்டிருக்கணும். நீ போட்டது 12,000 இருக்கலாம், 14,000 இருக்கலாம். அது என்ன டேட்டா? ஆக்சுவல். ஆனா எவ்வளவு போட்டிருக்கணும்? 10,000. அது எந்த ரேஷியோ? 4:6. அதை கம்பேர் பண்ணாதான் நீ ஸ்டாண்டர்ட் வேரியன்ஸ். ஏன்னா அவுட்புட்டுக்கு நீ எவ்வளவு போட்டிருக்க, அவுட்புட்டுக்கு எவ்வளவு போட்டிருக்கணும், அதோட டிஃபரன்ஸ் தான் குவான்டிட்டி வேரியன்ஸ். தவிர அந்த மாசம் நீ எவ்வளவு போட்டிருக்கணும், அந்த மாசம் நீ எவ்வளவு போட்டிருக்கன்றது குவான்டிட்டி வேரியன்ஸ் கிடையாது.
புரியுதா? இந்த மாசம் கெஸ்டா வந்திருப்பாங்க, எக்ஸ்ட்ரா சமைச்சிருப்போம். போன மாசம் 10 கேஜி அரிசி தானே யூஸ் பண்ண, இந்த மாசம் 10 கேஜி தானே யூஸ் பண்ணிருக்கோம்னு வீட்டுல கேட்க முடியுமா? அப்போ போன மாசம் எத்தனை பேர் வீட்டுல இருந்தாங்க, எத்தனை பேருக்கு யூஸ் பண்ணோம், இங்க இந்த மாசம் எத்தனை பேர் வீட்டுல இருந்தாங்க, எவ்வளவு செலவாயிருக்கு, அதை கம்பேர் பண்ண தானே கரெக்டா இருக்கும். அதனாலதான் இந்த மாசம் நார்மல் ஸ்டாண்டர்டையும் ஆக்சுவலையும் கம்பேர் பண்ணாம அவுட்புட், ஆக்சுவல் குவான்டிட்டியோட அவுட்புட் தான் ஆக்சுவல் அவுட்புட், அந்த ஆக்சுவல் அவுட்புட்டுக்கான ஸ்டாண்டர்ட் டேட்டாவை எடுத்துக்கணும். அதையும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும். அதனாலதான் SQ இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் போடும்போது SP போட்டு AP போட்டு AQ போட்டு டோட்டல், இந்த டோட்டல் உடனே எடுத்து போட்டு ரேஷியோல பிரிச்சிரு. அதுக்கப்புறம் AQ கீழே வா, இந்த அவுட்புட் வச்சு இந்த அவுட்புட் இதை போடு, இதை வச்சு பிரிச்சிரு. இந்த டோட்டலும் இங்க போடுற 182 சேமா இருக்கணும். இன்புட் இதுல 10% போக இது வரும். அப்ப இது எத்தனை பர்சன்ட் அவுட்புட்னா இதுல 10% லாஸ்ட், ரிமைனிங் அமௌண்ட் மேல வந்துடும். புரியுதா ராஜா? அடுத்த சம்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங் சம்ஸ் பார்க்கலாம்.